அப்பத்தா திருவள்ளுவர் நிறைய குறள்லாம் எழுதியிருக்காருல்ல. அப்ப அவரு சின்ன நோட்ல எழுதினாரா இல்ல லாங் சைஸ் நோட்ல எழுதினாரா? அப்ப நோட்டெல்லாம் கிடையாது பாப்பா, நோட் கிடையாது, பேனா இங்கெல்லாம் கிடையாது. ஓலைச்சுவடி பனை ஓலையை வச்சு ஆணியை வச்சு இப்படிதான் எழுதுவாங்க. அவருக்கு கையில வச்சிருப்பாரு பாரு, கையில ஓலை வச்சிருக்காரு, இந்த கையில ஆணி வச்சிருக்காருல்ல, இதை வச்சுதான் இந்த மாதிரி இப்படி எழுதுவாங்க. சரித்தா. அப்புறம் திருவள்ளுவருக்கு ஏன் நிறைய தாடியும் முடியும் இருக்குது? நீங்க சொன்னீங்க முனிவருக்கு தானே நிறைய தாடியும் முடியும் இருக்குதுன்னு. ஆமா, அவர் முனிவர் கிடையாது, நம்ம மாதிரி மனுஷங்க தான். அவர் வந்து நிறைய குறள் எழுதிட்டே இருந்தார்ல, கடையில போய் முடி வெட்ட நேரமே இருந்திருக்காரு பாவம். ஆனா அப்பதான் இது கூட உங்களுக்கு தெரியலையா? என்னது? அந்த காலத்துல சலூன் கடையே இருந்திருக்காது. ஆமாம்,